ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இது, இவ ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல் இருக்கா, இப்போ திடீர்னு வந்து வீடியோ போடுறான் தானே பார்க்குறீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். என்னடா பிஸி அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நல்லா வீடியோஸ் போடுறதுக்கு முதல்ல சாரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஒரு முக்கியமான நியூஸோட வந்திருக்கேன்னு சொன்னல, அது என்ன நியூஸ் நீங்கள் ரிவீல் பண்ணிடலாமா? ஆமாங்க, நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்கே ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, தாம்பரத்தில் மேடவாக்கம். ஸோ மேடவாக்கம்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். நம்ம இங்கே மட்டுமே டெலிவரி கொடுக்கறது இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு. யாருக்கு வேணுனாலும் கீழே கொடுக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். டோர் ஸ்டெப் தான். ஸோ எங்களோட ரிவ்யூஸும் வந்து மேப்பில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணோங்க. ஸோ நான் வீட்டில் இருந்தே வந்து கேக் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு அரைச்சி கொடுக்க ட்ரை பண்ணேன். அப்புறம் ஜுவல்ஸு ட்ரை பண்ணேன். ஸோ நிறைய பண்ணேன். எல்லாமே ஃப்ளாப் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு, சரி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த பண்ணுறத விட தெரிஞ்ச விஷயத்தையே பண்ணுவோம்னு சொல்லிட்டு என் தம்பியும் நானும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி உட்காந்து ரொம்ப பேசி அதுக்கப்புறம் தான் இந்த ஷாப்பே ஓப்பன் பண்ணோம். ஒரு கடன் எடுத்தோன்னா ஒன்று அம்மா கஷ்டப்படுவாங்க, இல்லை அப்பா கஷ்டப்படுவாங்க, இல்லை அப்பா அம்மாவும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க, இல்லை ஹஸ்பண்டு, இல்லை ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கடையில் வந்து எங்களோட எல்லாரோட உழைப்புமே இருக்குது. என் பசங்க கூட அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சுங்க. டெய்லி காலையில் என் பொண்ணு தான் கடையை பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது எல்லாமே என் பொண்ணு தான். இத்தனைக்கும் 4 வயசு தான் ஆகுது. நான் பண்ணுறேன்னு அழகாக அது பண்ணுச்சு. ஸோ எல்லாரோட உழைப்புமே இருக்குது. ஆனால் இது முழுக்க இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே என்னோட தம்பிக்கு மட்டும்தான் போய் சேரும், பிரகாஷுக்கு. ஸோ அவனை மட்டுமே நம்பி தான் நாங்கள் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவன் நல்ல அவுட்புட்டும் காட்டுறான். பேரண்ட்ஸை தவிர்த்து வேறு யாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு மனசார நினைப்பாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் அப்பாவை வச்சு ஓப்பன் பண்ணலாம் தான் ஐடியா. அப்பா கிட்ட சொன்னப்போ இல்லை பிள்ளைங்க ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ என் பிள்ளைங்க தான் ஓப்பன் பண்ணாங்க. சேர்ந்து அவரும் கைப்பிடிச்சு ஓப்பன் பண்ணார். ஸோ டோட்டலாக ஒரு கட்டிங் இல்லாமல் இது 3 கட்டிங்காக மாறிடுச்சு. ஃபைனலாக கடையோட ரிப்பனை கட் பண்ணது என் அப்பா, என் பையன், என் பொண்ணு 3 பேரும் சேர்ந்து கட் பண்ணாங்க. என்னோட தம்பிக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவனுக்கு தனிஷனா ரொம்ப பிடிக்கும். ரிப்பன் கட் பண்ணி முடிச்ச உடனே விளக்கேற்றி சாமி கும்பிட சொன்னாங்க. ஸோ எங்கள் வீட்டோட மகாலட்சுமிங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் விளக்கேற்றணும். அதுக்கு அடுத்தது எங்களோட ஆயா, ஸோ எங்கள் வீட்டோட ஹெட்டு, அவங்கள வச்சு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டு பண்ணாங்க. அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். யார் வந்ததில் எனக்கு ஹாப்பியோ இல்லையோ, என்னோட தம்பி பிரதீஷ் வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவனை வச்சும் விளக்கேற்றி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட கூட்டின்னு போயிட்டு ஸ்வீட்டும் கொடுத்து முடிச்சிட்டோம். வெயிட் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என் தம்பிக்கு சடனாக மூலையில் எட்டுச்சு போல். என்னோட பையனுக்கு வந்து பர்த்டே 24th February. ஸோ கடை ஓப்பனிங் வந்து February 8. ஸோ பர்த்டேவையும் இங்கேயே செலிப்ரேட் பண்ணி முடிக்கலாம்னு எல்லாரையும் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணுறேன். ஸோ ஒன் டைம் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கே நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ.